மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 3000 பேர் அமைச்சர் பெரியசாமி தலைமையில் திமுகவில் இணைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கே. புதூர், சில்வார்பட்டி, ஐயம்பட்டி உட்பட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பாஜக, அதிமுக, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் 3000க்கும் மேற்பட்டோர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பெரியசாமி, தமிழ்நாட்டின் எதிர்காலம் இளைஞர் கையில் தான் உள்ளது எனவும், இந்த இயக்கத்தை வழிநடத்தும் தமிழக துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் வழிகாட்டியாக உள்ளார் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே பழைய வீடு இடிக்கப்பட்ட போது இடிபாடுகளில் சிக்கி 2 வாலிபர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் உள்ள ரயிலடி வீர் பகாவுதீன் தெருவில் வசித்து வருபவர் பைசல். இவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவரது பழைய வீட்டை இடிக்கும் பணியில் தொழிலாளர்கள் சிலர் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடன் மணிகண்டன், குமார் ஆகியோரும் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வீடு இடித்துக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக சுவர் விழுந்து இடிபாடுகளில் 2 வாலிபர்களும் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த பாபநாசம் தீயணைப்பு துறையினர் பொதுமக்களின் உதவியுடன் இருவரது உடல்களையும் மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து ஐயம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்லடம் அருகே 3 பேர் படுகொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற சென்ற அமைச்சரிடம் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சரமாரி கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சேமலை கவுண்டர் பாளையத்தில் தந்தை, தாய், மகன் உள்ளிட்ட 3 படுகொலை தமிழகத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை அமைச்சர் மு. சாமிநாதன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா நேரில் ஆறுதல் தெரிவித்து சென்றனர். அப்போது அமைச்சரை கண்டதும் படுகொலை செய்யப்பட்ட செந்தில்குமாரின் மனைவி கவிதா, அரசாங்கத்தின் மீது அச்சம் இருந்தால் கொலை செய்வார்களா? உயிரிழப்பிற்கு பொறுப்பு அரசாங்கம்தான் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். மேலும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டியதோடு காவல்துறை துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். அப்போது அமைச்சர் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் எனவும், இந்த சம்பவம் மிகவும் துயரமானது எனவும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். கிணற்றில் தவறி விழுந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வைத்தியநாதபுரத்தை சேர்ந்த முருகன், சுப்புலட்சுமி தம்பதியரின் மகன் ராஜ்குமார். மாற்றுத்திறனாளியான இவர் பெரியகுளம் கீழ வடகரை பகுதியில் கிணற்று அருகே சென்றபோது தவறி விழுந்து நீரில் மூழ்கியுள்ளார். இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக அவரை மீட்டனர். தொடர்ந்து உடல் பிரேத பரிசோதனைக்காக பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மாற்றுத்திறனாளி கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து பெரியகுளம் வடகரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜபாளையம் அருகே கொலை வழக்கில் கைதான குற்றவாளி கொடுத்த வாக்குமூலத்தில் மேலும் ஒரு கொலை வழக்கில் 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே திருவள்ளுவர் நகரை சேர்ந்த 84 வயதான ஓய்வு பெற்ற ஆசிரியை ஜீவரத்னம் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவர் நகைக்காக கொலை செய்யப்பட்டது தெரியவந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்தனர். வீடு புகுந்து கொலை செய்த மதன், முத்துக்குமார் ஆகிய 2 கைது செய்தனர். மேலும் அப்பகுதியில் தூய்மை பணியாளராக பணியாற்றிக் கொண்டு மூதாட்டியின் வீட்டை நோட்டமிட்டு நகைகளை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டிய ரமேஷ் என்பவரை கைது செய்த போலீசார் நகையை பதுக்கி வைத்திருந்ததாக முத்துக்குமார் மனைவி தேவி ஆகிய 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் போலீசாரின் தீவிர விசாரணையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வீட்டில் தனியாக வசித்து வந்த வயது மூத்த தம்பதியினர் ராஜகோபால் மற்றும் குருபாக்கியம் ஆகிய 2 தனது வேறு 2 கூட்டாளிகளுடன் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொலை செய்து 20 பவுன் நகைகளை கொள்ளையடித்ததை முத்துக்குமார் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தமுடைய 2 நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் சங்கிலியாண்டி சதீஷ்குமார் என்பது தெரியவந்த நிலையில் 2 கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற முத்துக்குமார் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.